ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெண்டிங் அபி. நம்ம வந்து சிபிஎஸ்சி கிளாஸ் 9 கணித மஞ்சரி பார்ட் 1 சாப்டர் 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1 எல்லா சம்ஸுமே பேஜ் பை பேஜ் சால்வ் பண்ணி போட்டிருக்கிறோம். ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகே சில்ட்ரன், இப்போ நம்ம வந்து சாப்டர் 2 பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷன் டு லீனியர் பாலினாமியல்ஸ். ஓகேவா? எக்ஸசைஸ் செட் 2.5 question number 1 பார்க்கலாம். A learning platform charges a fixed monthly fee and an additional cost per digital learning module assessed. ஸோ இந்த இடத்துல லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ன்றது நீங்கள் இப்போ டிஜிட்டல் லேர்னிங் நிறையா பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க இல்லையா? நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது. நீங்கள் போயிட்டு என்ன பண்ணுறீங்க, அங்கே வந்து பேமெண்ட் பே பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு படிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ அது மாதிரி ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. எப்படின்னா, அந்த உங்களோட பர்டிகுலர் அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு பேசிக் சார்ஜ் பண்ணுறாங்க, ஒரு ஃபிக்ஸட் மந்த்லி சார்ஜ். ஓகேவா? நீங்கள் லெசன்ஸ் படித்தாலும் ஓகே, படிக்கலான்னாலும் ஓகே, உங்களோட அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபிக்ஸட் மந்த்லி ஃபீ வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் அன் அடிஷ்னல் காஸ்ட் பெர் டிஜிட்டல் லேர்னிங் மாடியூல் ஆசஸ்ட். மாடியூல் அப்படின்றது இந்த இடத்துல நீங்கள் வந்து லெசன்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு லெசனும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணி படிக்கிறப்ப அந்த ஒரு லெசனுக்கும் ஒரு காஸ்ட் போடுவாங்க. அதுதான் அடிஷ்னல் ஃபீ. இப்போ நீங்கள் 5 லெசன்ஸ் படிச்சிருக்கீங்கன்னா 5 லெசன்ஸ் 5 மாடியூல்ஸ் கூடிய காசை வந்து போடுவாங்க. அதோட ஃபிக்ஸட் மந்த்லி ஃபீயும் நீங்கள் பே பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மாடியூலில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணி படிக்க அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து ஆட் ஆகிட்டே வரும். நமக்கு அந்த ஒரு மாடியூலுக்கு இவ்வளோ ப்ரைஸ்னு வச்சுருக்காங்களே, அது வந்து ஆட் ஆகிட்டே வரும். A student observes that when she assessed 10 modules, ஸோ ஸ்டூடெண்ட் வந்து என்ன அப்சர்வ் பண்ணுறாங்கன்னா, 10 modules அசஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு பில் அமௌண்ட் வந்து 400 வருதான். when she assessed 14 modules அவங்க அசஸ் பண்ணுறப்ப அவங்களோட பில் அமௌண்ட் வந்து 500 வருது. if the monthly bill y depends on the number of modules assessed x, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், லீனியர் ஈக்குவேஷன் y is equal to ax plus b தானே படிச்சிருந்தோம். ஸோ இந்த ஒய்யோட வேல்யூ எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், இந்த எக்ஸோட வேல்யூ டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். எக்ஸ் மாற நமக்கு ஒய்யும் மாறிடும். அதுதான் இங்கேயும். ஸோ இந்த இடத்துல எக்ஸுன்றது என்னது, இந்த சம்மில் எக்ஸுன்றது நம்பர் ஆஃப் மாடியூல்ஸ் ஆசஸ்ட். நீங்கள் எத்தனை லெசன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்றது தான் நமக்கு அந்த கவுண்டிங் தான் எக்ஸ். ஒய்ன்றது அந்த பில் அமௌண்ட், அந்த டோட்டல் பில் அமௌண்ட் அந்த பர்டிகுலர் மந்த்துக்கு. ஸோ if the monthly bill y depends on the number of modules assessed x, according to the relation y is equal to x plus b, find the values of a and b. இந்த இடத்துல a வேல்யூ b வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏபின்றது என்ன சொன்னேன், அது வந்து குவான்டிட்டிஸ், கான்ஸ்டன்ஸ். பின்றது வந்து எல்லா சம்க்குமே எப்படி இருக்குது, அந்த பேசிக்காக அவங்க பேமெண்ட் போடுறாங்களா ஃபிக்ஸட் மந்த்லி ஃபீ அது. ஏன்றது என்னது, நீங்கள் ஒரு மாடியூலை ஓப்பன் பண்ணி படிக்கிறீங்களா, அந்த ஒரு மாடியூலோட அமௌண்ட்டு தான் ஏ. ஓகே, இப்போ இங்கேயும் அதே மாதிரி நம்ம 2 ஈக்குவேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணி செய்யப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சமுக்கு வந்து சொல்யூஷன் பார்த்துடலாம். நமக்கு வந்து எல்லா அந்த லீனியர் ஈக்குவேஷனை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து யூஸிங் y is equal to ax plus b வச்சு தான் செய்ய போகிறோம். ஸோ அதை ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் 2 ஸ்டெப் தான், சிம்பிளாக நீங்கள் எழுதிடலாம். இப்போது when x is equal to 10 இருந்துச்சு அப்படின்னா y வந்து நமக்கு என்ன வந்தது, 400 வந்தது. இது வந்து பில் அமௌண்ட்டு. இது வந்து என்னது, எக்ஸுன்றது என்னது, எத்தனை மாடியூல்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணியிருக்கீங்க, எத்தனை லெசன்ஸ் வந்து எடுத்து ஓப்பன் பண்ணி படிச்சிருக்கீங்கன்றதான் எக்ஸ். இப்போது வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 14 இருந்துச்சு அப்படின்னா ஒய் அவங்களுக்கு பில் வந்து எவ்வளோ வந்தது, 500 வந்தது. இப்போ நம்ம வந்து இதை ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஃபார்மெட்டில் எழுதிடலாம். எப்படி எழுதுவீங்க, ஒய் அப்படின்றது அந்த டோட்டல் பில் அமௌண்ட்டு சீக்குவல் டு ஏ, எக்ஸ் வந்து 10 கரெக்டாக, அப்போ 10 போட்டுக்கோங்க ப்ளஸ் பி. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் வந்து 500 பில் அமௌண்ட்டு, மாடியூல்ஸ் அசிஸ்ட் வந்து 14, ஸோ 14a ப்ளஸ் பி. ஸோ இந்த இடத்துல ஏவும் பியோட வேல்யூ தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. பை எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறீங்க. அதுதான் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ பை எலிமினேஷன் மெத்தட். ஸோ நமக்கு வந்து ப்ராப்பராக ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். 10a ப்ளஸ் b is equal to 400, 14a ப்ளஸ் b is equal to 500. ஸோ இந்த இடத்துல நம்ம ப்ளஸ் எல்லாம் மைனஸாக கன்வெர்ட் பண்ணுவீங்க. ஸோ தட் நமக்கு ப்ளஸ் பி மைனஸ் பி கேன்சல் ஆயிரும். இந்த இடத்துல வந்து நமக்கு -100 வரும். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து என்ன வரும், -4 வரும்.
ஸோ இந்த இடத்துல நீங்கள் மைனஸ் மைனஸ் கட் பண்ணிடுங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு 4a வரும் கரெக்டாக. இப்போ a is equal to 100/4 போடுவோம். இப்போ a is equal to 2 2s are 4, 50 times வரும். அகைன் 2 போடுறப்ப 25 வரும். அப்போ ஏவோட வேல்யூ 25 வரும். இதை கொண்டு போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட் ஈக்குவேஷனோ இல்லை செகண்ட் ஈக்குவேஷன்லையோ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பியோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ சப்ஸ்டிடியூட் a is equal to 25 in equation 1. ஈக்குவேஷன் 1 வந்து நமக்கு என்ன இருக்குது, 10a plus b is equal to 400 இருக்குது. ஸோ 10 into 25 plus b is equal to 400. ஸோ 250 plus b is equal to 400. b is equal to 400 minus 250. ஸோ b is equal to 150 தான் நமக்கு ஆன்சர். அப்போ ஏயோட வேல்யூ வந்து 25 அண்ட் பியோட வேல்யூ வந்து என்னது 150. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? உங்களுக்கு இப்போ லீனியர் ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் ஃபைனலாக y is equal to ax plus bயில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நமக்கு a and bயோட வேல்யூ மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதை மட்டும் நம்ம எழுதுனா போதும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.